வணக்கம் நேயர்களே. இன்று இந்த காணொளியில் கோவிட்-19 வேக்சினுக்கு எந்தெந்த பார்மா கம்பெனிஸ் எல்லாம் முன்னின்று அவங்களுடைய கோவிட்-19 வேக்சினை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அதாவது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த பார்மாக்கட்டிக்கல் கம்பெனிஸ் தான் நமக்கான போராளிகளா இந்த கோவிட்-19 எதிரான ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் முன்கள போராளிகளா, தூய்மை தொழிலாளர்கள் இவங்க எல்லாரும் முன்கள போராளிகளா நம்ம பாதுகாத்துட்டு வராங்க. உங்களுக்கு கூட இந்த மருந்து வந்துருச்சுனாக்க நம்ம இந்த கோவிட்-19 தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட ஆரம்பிச்சிடலான்னு உலகம் நம்பிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இந்த மருந்துல வருது அவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த கோவிட்-19 தாக்கத்திலிருந்து நம்ம நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். இந்த உலகமே அதை எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதாவது இந்த இப்ப நம்ம பார்க்க போற காணொலியில் காட்ட போறதெல்லாம் கம்பெனிஸ் இந்த கோவிட்-19 ஆராய்ச்சியில் கொஞ்சம் முன்னணியில் இருந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் சொல்லுவாங்க, அதில் 3வது நிலையில் இருக்கிற கம்பெனிஸை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம அதாவது அவங்க கண்டுபிடித்த மருந்துக்கு கோவிட்-19 எதிரான மருந்துகள் மீது செலுத்தி அதில் ஆராய்ச்சியில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்க கம்பெனிஸில் ஒரு சில கம்பெனிஸ் நம்ம பார்க்க போறோம். முக்கியமான சில கம்பெனிஸ் நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஏற்கனவே நம்ம காணொலியில் பார்த்துருவோம். அதில் முன்னணியில் இருக்க முதல் நிறுவனம் வந்து ஃபைசர். ஏற்கனவே நம்ம ஃபைசர் பற்றி பேசிக்கோ, அவங்க சொன்ன ரிசல்ட்ஸ், இன்டீரியம் ரிசல்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கு, அனாலிசிஸ் ரிசல்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கு. இப்போ இறுதிக்கட்டத்தில் அந்த மருந்து வந்து 95% கோவிட்-19 எதிரான மனித ஆற்றலை பெருக்குவதில் ஒரு மனிதருக்கு செலுத்தி, இந்த வேக்சினை செலுத்தி மனித ஆற்றலை கோவிடுக்கு எதிராக பெருக்கெல்லாம் முன்னிலை இருக்கு. அதாவது அதை போட்டு 28 நாள்ல நல்ல இம்யூன் சிஸ்டம் வருது. அதுக்கடுத்த செகண்ட் டோஸ் கொடுக்கும்போது 7 நாள்லயே இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கா வருது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்குரிய அமெரிக்க அரசிடமும் அந்த தயாரித்து மக்களுக்கு வழங்குவதற்கான அப்ரூவல் வாங்கிறதுக்காக இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து 90% நல்ல விளைவில் கொடுக்குறதா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல 3வது ஸ்டேஜ்ல, இறுதிக்கட்ட ஸ்டேஜ் இது, அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. இந்த குடியுரிமை இந்த மருந்து கைக்கு நம்ம நம்புவோம். அடுத்து மாடர்னா, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்ம மெசச்சூசெட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த நிறுவனம் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி இயங்கிட்டு இருக்கு. இவங்க வந்து mRNA மெசேஞ்சர் RNA அப்படின்னு சொல்லுவாங்க. mRNA 1273 அப்படிங்கிற இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் கூட சேர்ந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மருந்து வந்து 92% மேல வந்து நல்ல விளைவுகளை கொடுக்கிறதா இவங்களுடைய இடைக்கால அறிக்கை சொல்லுது. இது மூணாவது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இறுதி கட்டத்துக்கு நினைக்கிட்டாங்க இவங்களும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது அஸ்ட்ராஜெனேகா. இந்த அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து அவங்க கண்டுபிடிச்ச ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கோவிட்-19 எதிரான மருந்து அது. அதுவும் வந்து நல்ல ரோபஸ்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தியை ரொபோட்டிக்கலா செலுத்தி தானாக உருவாக்கி மனித உடலை உருவாக்கும் ஆற்றல் படைத்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸா வந்துகிட்டு இருக்கு. அஸ்ட்ராஜெனேகாவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சது. இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல நல்லபடியாக போச்சுனாக்க ஜனவரியில் இந்த மருந்து நம்ம கைக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க. இது யூகே கவர்மெண்ட் கூட இவங்க கிட்ட எவ்வளவோ டோஸ் இப்பயே ரிசர்வ் பண்ணி எவ்ரிதிங் கோஸ் ஃபைன். யூகே கவர்மெண்ட் இமிடியேட்டா வந்து 100 மில்லியன் டோஸ் இது வாங்குறதுக்காக இவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டுறதை நான் கேள்விப்பட்டேன். அடுத்து பாரத் பயோடெக். ஆக்சுவலா இது வந்து பாரத் பயோடெக் வந்து வேக்சின் பேர் வந்து கோவாக்சின் அப்படிங்கிற ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வேக்சின் வந்து அவங்க கொலாபரேஷன் வித் இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச். இது ஒரு இந்தியன் நிறுவனம். இந்த மெடிக்கல் ரிசர்ச் இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச் கூட சேர்ந்து, ICMR கூட சேர்ந்து இந்த இது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் தொடங்கியிருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இவங்களுடைய இந்த 3ஆம் கட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் தொடங்க போகுது பாரத் பயோடெக். இந்த மருந்தும் இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நல்லபடியாக பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருங்க. இந்த மருந்து நம்ம கைக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்ததா சினோவேக் வந்து
இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு சைனீஸ் வேக்சினு, கொரோனா வேக் அப்படிங்கிற ஒரு வேக்சினை இது பண்ணியிருக்காங்க. அப்படி அதாவது இது செலுத்தி இது வரைக்கும் பார்த்தது வந்து பாதுகாப்பானதாகவும் இருக்கு. அந்த ஆன்டிபாடி அதாவது கூட இதனால ஆன்டிபாடியை வந்து ஹெல்த்தி நல்ல சத்துள்ள வாழ்ந்து இருக்கு. இந்த ஹெல்த்தி ஹியூமனுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுல நல்ல விளைவுகள் இது கொடுத்துருக்கு இது வரைக்கும். இதனுடைய ட்ரையல்ஸ் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த நிறுவனத்து பேர் சினோவேக். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது சினோஃபார்ம். சினோஃபார்ம் வந்து இது வந்து ஒரு சைனா நேஷனல் பார்மாட்டிக்கல் குரூப். ஆக்சுவலா சினோஃபார்ம் லாஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க, லாஜிஸ்டில் அதிகமான மக்களுக்கு இதை போட்டு பரிசோதிச்சு பார்த்தது இல்லை. பட் எதிர்பார்த்தோட நல்ல பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட், எதிர்பார்த்தோட நல்ல ரிசல்ட் இது கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க கடந்த வாரம் சொல்லியிருக்காங்க. அதாவது கடைசி கட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்காங்க. அடுத்து ஸ்புட்னிக் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டது தான். அதாவது இது ஒரு ரஷ்யாவில் கண்டுபிடிக்க ஒரு மருந்து வேக்சின். ஆக்சுவலா கோவிட்-19 எதிராக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையும் வந்து சோதிச்சு பார்த்து மாஸ்கோவில் வந்து எல்லாருக்குமே செலுத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலா நிறைய பேர் செலுத்தி பரிசோதிச்சு பார்த்துருக்காங்க. இது நல்ல விளைவுகளை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜான்சன் ஜான்சன் இந்த நிறுவனம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் தான். ஜான்சன் JANSSEN அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு இப்போ பாமர்கல் டிவிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் வந்து இவங்க சில பாஸ் பண்ணியிருக்காங்க. வேக்சினை ட்ரீட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் இது பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மருந்துக்கு பேர் JNJ 78436735 அப்படிங்கிறது தான் நேமாக வச்சிருக்காங்க. இது இன்னும் கிளினிக்கல் ட்ரையல் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இது அது கிளினிக்கல் ட்ரையல் வந்து செய்தி இல்லை. அதுக்கடுத்து நான் பார்க்க போகிற நிறுவனம் கேசினோ பயாலஜிக்கல்ஸ். கேசினோ பயாலஜிக்கல் வந்து மெக்சிகோவை சேர்ந்த ஒரு பார்மகட்டிக்கல் நிறுவனம். ஆக்சுவலா மெக்சிகோ, அதாவது தவறான செய்தி, கேசினோ பயாலஜிக்கலுக்கு வந்து மெக்சிகோவில் இருந்து கோவிட்-19 வேக்சினை மெக்சிகோவுக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் பார்மகட்டிக்கல் கம்பெனி கேசினோ பயாலஜிக்கல் இருந்து ஃபார் லேட் ஸ்டேஜ் ட்ரையல். அதாவது 10,000 15,000 பேருக்கு மேலே இதை போட்டு பரிசோதிப்பதற்காக மெக்சிகோ வாங்கியிருக்காங்க. அதை அமைச்ச நிறுவனம் வந்து சைனீஸ் பார்மகட்டிக்கல் கம்பெனி. அதாவது கசினோ பயாலஜிக்கல் வந்து சைனீஸ் பார்மகட்டிக்கல் கம்பெனி. ஆக்சுவலா அவங்களும் இந்த வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல வந்து மெக்சிகோ செக் பண்றதுக்காக அதுக்கான சோதனையில பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நோவோவேக்ஸ். நோவோவேக்ஸ் வந்து இவங்களும் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல கடைசி கட்ட பரிசோதனை இருக்காங்க. நோவோவேக்ஸ் வந்துட்டு NVX-CoV2373 அந்த மருந்துக்கு பேரு. அந்த மருந்து செலுத்தப்பட்ட ரோபஸ்டிக்கா ஒரு நியூட்ரலைசேஷன் ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி உருவாக்குது. அதாவது ஸ்டேபிளாகவும் ப்ரிஃபியூஷன் புரோட்டீனையும் உருவாக்குறதுனால இது ஒரு நல்ல விலையை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் ஆராய்ச்சி முடிக்கல போயிட்டு இருக்கு. லேட் பேஸ்ல இருக்காங்க, கடைசி கட்ட சோதனைகள் இருக்காங்க. அதுக்கடுத்த கடைசியாக நான் பார்க்க போகிறது மோர்டோ சில்ட்ரன்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம், த லார்ஜஸ்ட் ஹெல்த் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் ஆஸ்திரேலியா. இவங்களும் வந்து பேசிலஸ் கல்மெட்டேகுவர் BCG வேக்சின் கொடுத்து வைரஸ் தடுக்கிறதுக்கான முயற்சியில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதில் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த நிறுவனங்கள்லாம் தங்களுடைய மருந்துகளை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சு மக்களுக்கு வழங்கும் நாட்கள் வெகு தூரத்தை இல்லை நம்ம நம்புவோம். அதனால நம்ம கூடிய கோவிட்-19 ஈடுபடுவோம் என்ற முழு நம்பிக்கையுடன் இந்த உலகம் புத்துயிர் பெற்று பெருமகிழ்ச்சி கொள்ளும் என்ற எண்ணத்துடனும் உங்களை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.